வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம வீடியோ போட்டாலும் பேசுகிற விஷயத்தை தெளிவாக பேசணும், கேட்க வேண்டிய கேள்விகளை தெளிவாக கேட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நோட்டு ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த அரசியல் நிகழ்வு, இதன் விளைவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். அப்படிங்கிறதுனால நம்ம கேட்குற கேள்விகளும் நம்ம முன்வைக்கிற கருத்துக்களும் மக்களிடம் போயிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பான நெக்ஸ்ட் எலெக்ஷனில் மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா ஒருத்தர் கரியரோட உச்சத்துலேருந்து வந்திருக்கிறாரு. கரியரோட உச்சத்துலேருந்து வந்ததுனாலலாம் எந்த மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் தலைமைச் செயலகத்துக்கு நீங்கள் கரியரே தூக்கிட்டு வந்தாலும் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் சட்டப்பேரவையில் வாயை திறந்து என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து எல்லா ப்ரமோஷன் வீடியோவும் போட்டுட்ருக்கீங்க. இவர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின தினம் அதாவது இந்த கவர்மெண்ட் ஒரு டிரான்ஸ்பரன்சியான க்ளீனான ஒரு கவர்னன்ஸாக இருக்கும், நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், இனிமே சட்டப்பேரவையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு லைவாக காமிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மறுநாள் ஒரு சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்படும் போது இவங்க லைவை கட் பண்ணுறாங்க. இல்லை என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, மின்சாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, பவர் கட் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. இப்படிக்கு நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லைவை கட் பண்ணுறாங்க. கிளியரான டிரான்ஸ்பரன்சியான கவர்னன்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போது கேமராவில் இருக்க பேட்டரியை தூக்கிட்டு ஓடிட்டாங்களா திமுக காரங்க உள்ளே இருந்துக்கிட்டேமு? இல்லை. அப்போ ஏன் லைவை கட் பண்ணுறீங்க? ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேங்கிறீங்க? பயமா குமார்? இல்லை மன்னிச்சிருங்க. ஏழை மகன் இல்லை நீங்கள் ராஜ்மோகன், அதாவது 2.5 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிற ஒரு ஏழை தாயின் மகனான ராஜ்மோகன் அவர்கள் என்ன ஒரு நாள் தான் அதுக்குள்ளே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மேடையில் சீமான் மாதிரி மாற்றி பேசுகிற மாதிரி லைவை கட் பண்ணிட்டு ஓடுறீங்க. இவங்க தூர சக்தி பாரசக்திலாம் இருக்கட்டும், நீங்கள் தூசு படிந்த சக்தி உஃபுன்னு ஊதுனா, அதாவது அலிபாபா காலத்து டெக்னிக்கு உஃபுன்னு ஊதுற மாதிரி இன்னும் பேசினா லைவை கட் பண்ணிட்டு போகிறது, மைக்கை தட்டி விட்டுட்டு போகிறது. மாற்றுங்க பாஸ். ஜனநாயக படம் தான் லீக்குனா உங்களோட ஜனநாயகம் வீக்காக இருக்குது. சரி, இப்போ நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது முதல் நாள் சட்டப்பேரவை கூடியப்போ இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் எல்லாம் ஒரு கருப்பு பேட்ஜ், வாய் திறந்து பேசுங்கள் சிஎம் அப்படின்னு சொல்லி குத்திட்டு போகிறாங்க. அது எதற்காக குத்திட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த 30 நாட்களில் கிட்டத்தட்ட 200 குற்றங்கள் நடந்திருக்கு. அதற்கு சிஎம் விஜய் அவர்கள் எந்த வாயுமே திறக்காமல் இருக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில் பச்சிளம் குழந்தைய கேங் பண்ணியிருக்காங்க. அதற்கும் வாயை திறக்கவே இல்லை இவர் விஜய் அவர்கள். சரி, அதற்கான கேள்விகள் கேட்டால் இவர் பதில் சொல்வாரா அப்படிங்கிறனால தான் அந்த பேட்ச். ஏன்னா இதற்கு முன்னாடி முதல்ல கூடிய இந்த சட்டப்பேரவையில் விஜய் அவர்கள் வாயே திறக்கலை, மூஞ்ச இறுக்கமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தார். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. சரி, நீங்கள் வெளியில் வந்தாவது பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே போயிட்டு ரைட்டப்பா எக்ஸில் போய் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா, அப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் எலி, ஸ்டேஜில் எல்லாம் புளியா? அதனால தான் முதல் நடந்த அந்த சட்டப்பேரவையிலையும் இவர் எந்த விதமான வாயம் திறக்காமல் ஓடி போயிட்டார். இப்போவும் அதற்கு அடுத்து நடந்த எந்த விஷயத்துக்குமே வாய் திறக்காமல் இருக்கிறனால தான் அவங்க சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பேட்சை குத்திட்டு வராங்க. இவர் நிர்மல்குமார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்தால் தானே தெரியும் அவர் பேசுகிறாரா பேசலையான்னு. நீங்கள் அதற்கு முன்னாடியே பெரிய அறிவாளிகள் இவங்க, பேட்சை குத்திட்டு வராங்க அப்படின்னு நக்கல் பண்ணார். இப்போ நீங்கள் பேசுனீங்களா? முதல் நாள் முழுவதும் வேணால் ஆளுநர் உரையும் ஸ்பீக்கரோட உரையும் இருந்துச்சு, தவிர்த்துருங்க. இன்றைக்கி உங்களை எதிர்த்து கேள்விகள் வைக்கப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைவை கட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரிடம் எந்த கேள்விகள் வச்சாலும் ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னா நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுனாவாக இருக்காங்க, இல்லாட்டினா பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருந்த நம்ம ராஜ்மோகன் ஐயாவாக இருக்கார். ஏன்னா அவருக்கு ஈஸியாக எதுகை மோனையில் அதுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ அர்த்தமே இல்லாமல் தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். எதுகை மோனை
விசாரணையில் ஏதோ ஒரு பதில் சொல்லக்கூடிய திராணி இருக்குது அப்படிங்கிறனால இவங்க 2 பேர் தான் வந்துட்டு சட்டப்பேரவைக்குள்ளே பதிலே சொல்லிட்டு அந்த பேட்ச் அது முன்னக்கூட்டியே கூட்டிகிட்டு வந்தது காரணம் இவ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடியும் பேசலை, இவர் எப்பயுமே பேச போகிறதில்ல, இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ப்ரொவோக் பண்ணாவது இவர் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் எழுதி கொடுத்தாதான் நான் பேசுவேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் எந்திரிச்செஞ்சுலாம் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவரை தூங்குறவங்கள நீங்கள் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள அது கூட ஒத்து வராது இவருக்கு. அதாவது பேச தெரிஞ்சவங்கள கேள்வி கேட்டு பதிலை வாங்கிடலாம், பேச தெரியாதவங்க கிட்ட இந்த நீங்கள் என்ன தான் வாங்க முடியும், வாங்க முடியாதுல்ல. இதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன பதில் தான் அங்கே டாப் நாச் பதில். அதாவது எங்கள் முதல்வருக்கு எங்கே பேசணும்னு தெரியும் அப்படின்னு. ரஜினி சார் சொல்வார்ல, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வரவே இல்லை. அதே மாதிரி தான் இவங்க வந்து நான் எப்போ பேசுவார் எங்கே பேசுவாருன்னா எங்களால் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவர் பேசுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் வாயை மூடிட்டு தான் இருக்கிறாரு. நான் முன்னவே சொன்ன மாதிரி அவர் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எலி, ஸ்டேஜில் போய் நின்னா ஒரு புலி. அதாவது எழுதி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பேச வராதா, இவர் கூச்ச சுபாவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நடிகர்கள் நடிகைகள் வராங்க, அவங்கக்கிட்ட அப்படி எழுச்சிக்கிட்டு பேசலாம் முடியுது அவருக்கு. நல்லா உட்காந்து ஆற அமர சிரித்து பேச முடியுது. அப்படின்னா இவருக்கு கூச்ச சுபாவம்லாம் இல்லை. அவருக்கு அதெல்லாம் அந்தந்த விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு பேச தெரியுது. சட்ட ரீதியான தமிழ்நாடு அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு வார்த்தை கூட தெரியல அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்லை தூரசக்தி பாரசக்தியா. சட்டமன்றத்திற்கு வெளியில் நிறைய அமைச்சர்களிடம் வந்து இப்போ நிருபர்கள் வந்து சில கேள்விகளை வச்சாங்க. அப்படியாக ராஜ்மோகனிடம் வைக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதாவது குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இந்த ஒரு ஆட்சியில் மட்டும்தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யார் கேள்விக்கு வேணாலும் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆய்வுன்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் இருக்கவங்க கூட போகலாம். இப்போ பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு இந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் அவங்க போகும்போதும் கட்சி துண்டை போட்டுட்டு போகிறாங்க. அது சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம். அன்றைக்கி பேக்கு கொடுக்க போகிறேன்னு அந்த அம்மா அப்படி தான் போச்சு. இன்றைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுக்கு போகிறேன்னு கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, கிளாஸ் ரூமில் எப்பயுமே வந்து முதலமைச்சரோட படத்தை வைக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாள் தலைவர்கள் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, காமராஜரோ இறந்து போன தலைவர்கள், அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகளோ, இந்த மாதிரியான ஏன் பாரதியார் ஃபோட்டோ கூட அங்கே மாட்டியிருந்தாங்க. அப்படி தான் மாட்டியிருப்பாங்க. கரண்ட்டாக இருக்கிற முதலமைச்சர் ஃபோட்டோ அங்கே மாட்ட மாட்டாங்களாம், பிரின்சிபல் ரூம் ஆஃபீஸ் ரூமில் தான் மாட்டுவாங்களாம். ஆனால் அங்கே போயிட்டு எந்த இடத்துல மாட்டலான்னு பார்த்து தமிழ் எழுத்துக்கள் உள்ள அந்த ஆனா அவனா அந்த மாதிரி இருக்கும்ல, அங்கே போயிட்டு இவனுங்க டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முதலமைச்சர் ஃபோட்டோவை மாட்டிட்டு வராங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போனாலும் யார் என்ன பதில் பேசணும், யார் ஆய்வுக்கு போகணும்லாம் இவங்க கட்சியில் கிடையாது. யார் வேணால் எது வேணால் பேசலாம். அந்த மாதிரியாக தான் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு முன்னாடி இந்த கேள்வியை வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முந்தைய ஆட்சிகளில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரியான பதில் தான். பட் இந்த இடத்துல அதே பதிலை கொண்டு வந்து ராஜ்மோகன் அவர்கள் சொல்வது தவறு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, குற்றங்கள் அதிகரிக்குதே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அவருக்கு அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறனால குற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். இதை தான் வந்து முந்தைய ஆட்சி காலத்திலே நானே பேசியிருப்பேன் இந்த இதை. ஏன் அப்படின்னா, அப்போ வந்து குற்றங்கள் நடக்கும்போது குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னு நம்மளுக்கு பார்வைக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே குற்றங்கள் நடக்கும், நியூஸ்லலாம் சேனல்ஸ்லலாம் வரும். ஆனால் அது நம்மளுக்கு வந்து பெருசாக அதிகமாக தெரியாது. இதற்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களே அந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் NCRB டேட்டா எடுத்து வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து அதை ஒப்பிட்டு பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட, இல்லை அதற்கு முன்னாடி 10-15 வருஷங்கள் இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, NCRB டேட்டா அப்படிங்கிறது குற்றங்களை பதிவு செய்ததற்கு அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய டேட்டா. இப்போது இந்த மாதிரியான டேட்டா NCRB டேட்டாவை கம்பேர் பண்ணி கடந்த 5 ஆண்டுகளில், இல்லை 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நடக்க குற்றங்களை வந்து உடனடியாக வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதை வந்து கோர்ட் வரைக்கும் கொண்டு போகிறனால அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கவர்மெண்ட் டேட்டாவில் NCRBயில் ஏற்றப்படுது அப்படிங்கிறத நம்ம திரும்ப பேசியிருந்திருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி குற்றங்களே நடக்கலையானா அதற்கு முன்னாடி அதிகமாக தான் நடந்துச்சு. 13 பேரை வந்து சுட்டு கொன்றது இந்த அதிமுக அரசில் தான். அதே மாதிரி பாலியல் குற்றம் பொள்ளாச்சியில் நடந்ததும் இந்த ஆட்சியில் தான். எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதை ஒன்றா வந்து கப்பல் பண்ணி ஒரே கேஸை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களும்
தனித்தனியாக வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அதிகப்படியான குற்றங்கள், உச்சபட்ச குற்றங்கள் நடந்தது அதிமுக அரசு தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு லைவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தது, இந்த மாதிரியான ஒரு அப்புறம் வந்து அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் வந்து கவினுடைய படுகொலை, இந்த மாதிரி நம்மளுக்கு கணக்கில் எடுத்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேறு கிரைம்ஸ் நடக்கும்ல, அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்குமே ஆக்ஷன் உடனே எடுக்கப்பட்டது. கேஸ் உடனே ஃபைல் பண்ணப்பட்டதுனால என்சிஆர்பி டேட்டாவில் ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கவுண்ட் அதிகமாக தெரியுது அப்படின்னு நம்ம என்சிஆர்பி டேட்டாவோட தான் வந்து கம்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ராஜ்மோகன் அவர்கள் வந்து நேக்காக மக்களை வந்து குழப்பும் விதமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறனால உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. உடனே ஆக்ஷன் எடுக்கிறனால தெரியல, ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த டேட்டாஸ் வந்து என்சிஆர்பி இதில் போய் இந்த வெப்சைட்டில் ஏறலை. ஏன்னா இது வந்து கடந்த 30 நாட்களில் நடந்தது, இன்னும் அதெல்லாம் ஏற்றப்படலை. அப்படி இருக்கும்போது யாரும் என்சிஆர்பி டேட்டாவை கம்பேர் பண்ணி இங்கே பேசலை. கண்கூடா தெரியுது, கண்கூடா அதிகமாக நடக்கிறது தெரியுது. எல்லா விஷயத்துலையும் லாக்அப் டெத்தா செக், பெண்களுக்கு எதிரான குற்றமா செக், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றமா செக், குழந்தைகளுக்கு எதிரான சாதாரண குற்றமா செக், குழந்தை கடத்தலாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா திருடுறது, 4 பேர் சேர்ந்து ஹோசூரில் வந்து பயங்கரமாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு வீடியோலாம் வந்து, இது அதிபயங்கர குற்றமாக இருக்கட்டும், இல்லைனா திருட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா செக் மார்க் தான் இங்கே. இப்போ அதுவுமே 1-2 குற்றங்கள் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா குற்றங்களும் அதிகரித்து நம் கண் முன்னாடி டிவி சேனல் இது வரைக்கும் இவங்களுக்கு சொம்படிச்சுட்டு விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு உதவி செய்த அந்த டிவி சேனல்களே வந்து வருது. யாரும் வந்து பூதாகரமாக்கி பேசலை, நேரடியாக ஒவ்வொரு விஷயம் காலையில் எழுந்தால் இது மாதிரியான நியூஸ் தான் 10 நியூஸ் வருது. அதனால தான் 30 நாட்களில் 200 குற்றங்கள் சொல்கிறாங்க. அதுவும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளவி 94 வயசு கிளவியெல்லாம் விட்டு வைக்காமல் இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதை என்சிஆர்பி டேட்டா வச்சு யாராவது கம்பேர் பண்ணி பேசுனாங்களா? எதுக்கு இப்படி நேக்கா வந்து மக்களோட மனசில் வந்து, அதாவது சரி உங்கள் ஆட்சி நீங்கள் அந்த மாதிரி தான் பதில் சொல்லணும், ஆனால் அதுக்காக நாங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. எங்களுக்கான விளக்கம் இதுதான். இதில் ஒருத்தர் வந்து இந்த யானை சாணி தொப்புன்னு விழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மூஞ்சி. இவர் இல்லை, இந்த யானையோட சாணி கீழே விழுந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மூஞ்சி. என்ன பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? பெண்களுக்கு எதிராக குழந்தைங்களுக்கு எதிராக அவ்வளோ குற்றங்கள்ங்க. நேற்று போய் பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு முந்தின நாள் தான் கும்மிடி போனில் அந்த 3 வயசு குழந்தை இறந்தே போயிருக்கு. அந்த குழந்தைய சுற்றி வச்சுருப்பாங்களே, நம்மளுக்கு குழந்தைய பிறந்த உடனே கையில் வாங்கும்போது சுற்றி கொடுப்பாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தைய சுற்றி மூஞ்சியும் சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, இறந்து போச்சு அப்படின்னா அந்த தாய்க்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். எனக்கு அதை எடுத்துக்கவே முடியல. அப்படி இருக்குங்கிறப்போ ஒரு இடத்துக்கு பேட்டிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா, இல்லைங்க நான் வரலை, இப்போ என்னோடய மனநிலை சரியில்லை, நான் யாருக்கும் முட்டு கொடுத்து பேசலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ண, வயிறுன்னு ஒன்று இருக்குது, பசிக்கும்ல, அதுவும் ரூட் மாஃபியா. ரூட்டு வந்து நாளைக்கு இவருக்கு வந்து பல படங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும், அதனால் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக போய் உட்காந்தாச்சு. சரி, அந்த கேள்வி பர்டிகுலராக வரும்போதாவது தவிர்த்து இருந்திருக்கணும், இல்லை கேட்காதீங்க ப்ளீஸ் கட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுக்கணும், ஆமாம் குற்றங்கள் அதிகரிக்கிறது எங்களால் பார்க்க முடியுது, அதை வந்து தலைவர் அவர்களும் என்னோட நண்பனான விஜய் அவர்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, கண்டிப்பாக அதற்காக ஏதாவது கண்டிப்பாக செய்வார், நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு வந்திருந்தா பரவாயில்ல. முட்டு எப்படியா கொடுக்க முடியுது முட்டு? அதனால தான் யானை சாணின்னு சொல்கிறேன். அதுவும் 2 நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூஞ்சி. அப்படி தான் பாடி ஷேமிங் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். இவர் பேர் என்ன, இந்த நடிகர் பேர் அப்படின்னா ஸ்ரீமன், அதாவது களிமண் அப்படின்னு சொல்லலாம். மண்டையில் களிமண்ணோட தான் வந்து உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ குற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா, நான் வரலைங்க, என்னோடய மனநிலை சரியில்லை, நான் இப்போதைக்கு வரலை, கொஞ்சம் நாட்கள் போகட்டும், எல்லா இஷ்யூஸும் சால்வ் ஆகட்டும், அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அங்கே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான கேள்வி வைக்கும்போது இந்த கேள்வியை கேட்காதீங்க, தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் முட்டு கொடுக்கறதுக்குனே தான் போயிருக்காரு. ஏன்னா வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, பசிக்கவும் செய்யும்ல, இது ரூட்டு. இனிமேல் வந்து பல படங்களுக்கு அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த முட்டு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் தன்னோட நண்பர் அப்படிங்கிறக்காக தான். சில பேர் கேள்வி வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது இவங்க வந்து இப்படி பேசுகிறனாலே விஜய்கிட்ட போய் சேர்ந்தாங்களா, இல்லை விஜய்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னா, விஜய்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்திருக்கு, ஆனால் இவ்வளோ அதிகமாக நடந்ததில்லை. அப்படி சின்ன சின்ன குற்றங்கள் நடக்கும்போது கூட இவங்க எந்த விதமான
வாய் திறந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பேசினதே இல்லை. எவ்வளோ ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்லைன்னா நாங்குநேரியில் நடந்த அந்த சிறுவனுக்கு நடந்த ஒரு சாதிய வெறி தாக்குதலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இவங்க பேசினதே கிடையாது. இன்றைக்கும் கும்மிடிப்பூண்டி இஷ்யூஸ்லாம் இவங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து அவங்களை பாதிச்சிருக்காது. ஆனால் அதே விஜய் அவர்களுக்கு கேள்வியாக வைக்கும் போது தான் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒத்த மனுஷன் விஜய் பேசாததுனால், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் பேசாததுனால இத்தனை பேர் வந்து தற்கொலைகளாக பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வந்து அவ்வளோ முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு சுற்றி. அதனால் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வச்சு, இந்த மகேந்திரன் ஒரு பைத்தியம் வந்து ஒருத்தன் பேசிட்டு போனால, அதுக்கப்புறம் இந்த இட்ஸ் பிரசாந்த் கூட ஏதோ வந்து வளரி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய முட்டுக்கள் கொடுத்து தான் அப்படியே புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நம்மளோட 55 இன்ச்சு இருக்கார்ல, 56 இன்ச்சு, அவருக்கு எப்படி அந்த பலூனை ஊதி ஊதி பெருசாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த பிம்பத்தை ஊதி ஊதி பெருசாக்க வேண்டியிருக்கு, சுற்றி அணை கட்ட வேண்டியிருக்கு. அணை கட்டுறதுக்கு தான் ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேட்டின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா அவங்களுக்குலாம்? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் முட்டு கொடுத்துட்ருப்பீங்களா? விஜய் அவர்கள் வரட்டும், 6 மாதம் ஆகட்டும், இந்த விஷயத்தெல்லாம் பூதாகரமாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை எப்பயுமே பூதாகரமாக தான் ஆக்கி பேசுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதரோடைய ஒழுக்க சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது. கண்டிப்பாக அப்படி தான். அதுவும் போக இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ, இது கவர்னன்ஸ் இஷ்யூ கிடையாது. நேரடியாக வந்து சிஎம் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் நியாயமான விஷயம் கூட. ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ, நான் வந்து தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னா அது ஆக்சிடென்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கவனக்குறைவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் கவனக்குறைவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா சுற்றி அவன் வந்து இடித்தவன் வந்து கவனக்குறைவாக வந்து இடிச்சிருக்கலாம். இப்போ என்னோட ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸியில் தான் போனேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து ஒரு ட்ரக்குக்காரன் வந்து என் மேலே எங்கள் காரையே இடித்து தள்ளிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது ஆக்சிடென்ட்டு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ மாதிரி. அது தெரியாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மற்றவங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தின் பிரச்சனைனால ஏற்படுது. அப்போது நான் டெய்லி போகிறேன், டெய்லி ஆக்சிடென்ட் பண்ணுறேன்னா தப்பு ஏன் மேலே? எனக்கு வண்டி ஓட்ட தரல, எனக்கு கவனம் இல்லை, அப்படி தான் பார்க்கணும் இல்லையா? இப்போ சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை நடக்கும்போது அது தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை அந்த பகுதியில் உள்ள ஏதோ ஒரு பெரிய ஆளுங்கட்சியோ இல்லைனா எதிர்கட்சியில் பெரிய கையாக இருக்கக்கூடியவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லைனா அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ நிர்வாகத்திறன் இல்லையா? நிர்வாகத்திறன் இல்லைன்னு தான் பார்க்கப்படும். அப்படி தான் வந்து இங்கே கேள்விகள் கேட்கப்படும். ஒரு அதிகாரியை கூப்பிட்டு வச்சு, ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையே மற்ற ஆட்சிகளில், எனக்கே நடக்குது, அப்போ வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் மெத்தனமாக வந்து என்னோட நிர்வாகிகளே வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறாங்களா? மக்களுமே வந்துட்டு விஜய் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாருன்னு செய்கிறாங்களா? நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு காவல்துறையே வந்து கண்ட்ரோலாக எடுக்காத நிர்வாகத்திறனற்ற ஒரு கோழையாக விஜய் அவர்கள் இருக்கிறார். அப்போ கேட்க தான் செய்வாங்க. இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் இல்லைனாலும் விஜய் தான் கேட்பாங்களா அப்படின்னா, அந்த மாதிரி யாரும் கேட்கல. அதுக்கெல்லாமே 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, இன்னும் வந்துட்டு 2500 வந்து மகளிருக்கான உரிமை தொகைலாம் கொடுக்கல, அதெல்லாம் யாருமே இன்னமும் கேட்கல. அதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நக்கல் மசூருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ நடந்துட்டு இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கேட்பேன்டா, அப்படிதான்டா கேட்போம். அந்த மாதிரி கேட்டு தானே வந்துட்டு எதற்கெடுத்தாலும் திமுகன்னு இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில் போய் நின்றுட்டு திமுகன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அப்படி தானே குறை சொல்லி வந்தீங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கேயோ ஒன்று அஜித்துக்கு நவகுமாருக்கோ இல்லை அவங்களுக்கோ இவங்களுக்கோ நடந்தது. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் அதெல்லாம் தப்பு தான், அதற்கான சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த மாதிரி வந்து 5 வருஷத்தில் நடந்த ஒரு 6 குற்றங்களையோ இல்லை 10 குற்றங்களையோ எடுத்துகிட்டு பூதாகரமாக்கி பேசி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. அதை பேசி இந்த பூதாகரம், நீ சொல்கிற அதே வார்த்தையும் சொல்கிறேன், பூதாகரமாக்கி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. இப்போது 5 வருஷத்தில் நடந்த குற்றங்களை கரெக்டாக 100 நாட்களுக்கு மேலே நடத்தி காட்டிருக்கீங்கன்னா அப்படி தான் கேட்போம்.